ஒருத்தர் நீங்கள் என்னை வந்து திட்டுறீங்க, ஒருத்தர் என்னை சாப்பிட்றீங்கன்னா அது பழிக்காது. ஏன்னா அவங்க நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு அந்த மாதிரி. நான் தள்ளு வண்டி தள்ளிக்கின்னு பனின்னு ஒரு இத்து போன பனின்னு சாக்ஸு போட்டுன்னு தள்ளின்னு போவேன். அந்த நான் வீட்டிலேருந்து அந்த கடைக்கு போகிற வரைக்குமே எல்லாரோட பார்வையும் பத்தியா அது வந்து நல்லதா இல்லாட்டி அது மக்கள் வாங்கி சாப்பிடலாமா, எப்படி அதை பார்க்குறீங்க? அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்பு கடைக்கு வரீங்க ஃப்ரான்சைஸ் வேணும்னா சில ப்ரொசீஜர் இருக்குது, சில டாக்குமெண்டேஷன் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் 5 லட்சம் 10 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கேட்கணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, அண்ட் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரில் உட்காந்து உங்களை நாங்கள் இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. ஸோ இந்த ஜேர்னி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எல்லாமே எப்படி சொல்கிறது, இன்றைக்கி இங்கே உட்காரோன்னா அதுக்கான உழைப்பு, அதுக்கான கடின உழைப்பு தான். நம்ம சும்மா வந்து டக்குன்னா வரல யாருமே. நாங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் யூடியூப்லேயும் சொல்கிற மாதிரி டக்குன்னா நான் வரல. நிறைய பேர் டக்குன்னு வந்துட்டீங்க நிறைய பேர் கேட்குறாங்க. டக்குன்னு வந்துட முடியுது யாராலுமே. அது ஒரே ஒரு பாட்டில் யாரும் கோடீஸ்வரன் ஆக முடியாது. கண்டிப்பாக உண்மை சார். அது அந்த மாதிரி 4 வருஷம் உழைப்பு. இந்த கார் வாங்குறேன்னா யாரோ பினாமி வச்சு தான் இந்த கார் வாங்குறேன்னு சொன்னாங்க. இந்த நம்பர் வேணால் பாருங்கள், நான் நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்து நம்பரை பிளாக் பண்ணுவாங்க, அந்த இது பண்ணுவாங்க, பிளாக்காக வச்சு விட்ருவாங்க நம்ம பிளேட்டை வந்துட்டு. ஆனால் இதில் நான் ஓப்பனாக போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த கார் என்ன ரேட்டு என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு. சரிங்களா, அப்போது நான் உண்மையாக கஷ்டப்பட்டேன், உண்மையான உழைப்புக்கான கிடைச்ச இந்த வெற்றி இது வந்து ஒன்றுமே இல்லை. இன்னும் நான் அடுத்த லெவலுக்கு போகணும். இது வந்து வெறும் 10% தான். இன்றைக்கி அப்பு கடை பிரியாணி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன், இது வந்து அப்பு கடை வெறும் 10% தான். நான் ஓட வேண்டியது இன்னும் 90% இருக்குது. ரொம்ப உழைக்கணும், ரொம்ப கடின உழைப்பு. நீங்கள் அந்த நெருப்புலலாம் எப்படி சாதாரண விஷயம் இல்லை. அது கடவுள் பார்த்தாரு, கடவுள் கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பயன்படுத்துகிறேன். எதையுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன். சக்ஸஸ்க்கு மெயின் காரணம், நான் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து நான் மிஸ் பண்ணதே இல்லை இது வரைக்குமே. இதுதான் என்னோட சக்ஸஸ் காரணம். வெரி குட் சார். ஆக்சுவலி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது உங்கள் ஸ்டோரி கேட்கும்போது. நீங்கள் சொல்கிறீங்க 10% தான் அப்படின்னு. பட் அந்த ஒரு 10%க்குமே வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு ரீச் இருக்கும், அதுக்கு இவ்வளோ உழைக்கணுங்கிற விஷயம் வந்துட்டு நீங்கள் சொல்லி எங்களுக்கு தெரிய வருது. அண்ட் ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் சார், இன்னைக்கு நீங்கள் இந்த லெவலுக்கு வந்திருக்கிறதுக்கு. நீங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி மீட் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வந்து மேன் பவர் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அது போக இப்போ பீஃப் பிரியாணிக்குன்னு ஒரு ட்ரெண்ட், ஒரு லெவல் வந்துருச்சு. இப்போ அது வந்து மக்கள் ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு ரீச் அதுக்கு இருந்ததில்லை. இப்போ ஏன் அப்படி இருக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா சார்? இல்லை, பீஃப்ன்றது நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம அதை எல்லாருமே அதை ஏன் நோட் பண்ணுறீங்க, அது ஒரு மீட்டு. இப்போது நம்ம இந்த தாய்லாந்து அங்கங்கெல்லாம் போனால் பாம்பு சாப்பிட்றாங்க, அது என்னது எல்லாமே கரப்பாம்பூச்சிலேருந்து எல்லாமே சாப்பிட்றாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கிற ஆள் இதை பீஃபை மட்டும் ஏன் நீங்கள் சொல்கிறீங்க? இது ஒரு மீட், அவ்வளோதான். சிக்கன் மட்டன் பீஃப் இது அவ்வளோதான் மீட். அதுக்கு தான் கடவுள் அதை அமைச்சிருக்காரு. இதெல்லாம் சாப்பிட்ணும், இதெல்லாம் உடம்பு ஹெல்த்துன்ட்டு. எல்லாருமே கொரோனாக்கு அப்புறம் பீஃப் தான் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. இன்னொன்று, கொரோனாக்கு அப்புறம் தான் இந்த பீஃப் ரொம்ப ட்ரெண்டாக ஆரம்பிச்சிது. ஆமாம். ஆனால் நான் 4 வருஷமாக இந்த பீஃப் பிரியாணி ஸ்டேட்டஸ் போகிற ஒரே நானாக தான் இருப்பேன். நிறைய பேர் பீஃப் பிரியாணி அப்படி யோசிக்கிற ஆள் இருக்காங்க நிறைய பேர். ஆனால் நான் அன்னிலிருந்து இன்ன வரைக்குமே பீஃப் அப்படி கறி வெட்டுறது, நல்லி தட்டுறது, அதை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக நான் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன். எப்படி சொல்கிறது, ஸ்டேட்டஸு ஃபேஸ்புக்கில் போடுவேன், இன்ஸ்டாகிராமில் போடுவேன். நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். அது அப்படியே லைவாக போட்டதுனால எனக்கு கஸ்டமர்ஸ் அப்படியே ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்தாங்க. அன்றைக்கி வந்து 3 கிலோவில் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸாகவே ஒரு 15-20 கிலோ தான் போட்டுன்னு, அதுக்கு மேலே ஏறவே இல்லை. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஓகே ரைட்டு, ஒரு அன்லிமிட்டட் கான்செப்ட். அதில் என்ன புரிஞ்சுதுன்னா, இந்த அன்லிமிட்டட் கான்செப்டில் எல்லோரும் இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு வச்சுங்களேன், ரேண்டமாக கேட்பீங்க, சார் சாப்பிட்டீங்களா, சாப்பிடுங்க நீங்கள். நீங்கள் சரி அப்படி கம்பல் பண்ணி கொடுத்தாலுமே நான் இவ்வளோ சாப்பிடுவேன்.
ஆனால் நீங்கள் வீட்டில் கொஞ்சமாக தான் இப்படி தான் போட்டிருப்பீங்க. ஆனால் அதை திருப்பி கேட்கறதுக்கு கூச்சப்படுவேன். கரெக்டுங்களா? அப்போ அதே மாதிரி நம்ம கஸ்டமரும் வரும்போது அவங்க சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. சரி 120 இன்னும் கொஞ்சம் சாப்பிட கேட்டாங்கன்னு நினச்சிப்பாங்களோ. ஏன்னா நான் போய் அது மாதிரி நிறைய கடையில் மற்ற வீட்டுக்கு போகும்போது யோசிப்பேன், தயக்கமாக இருக்கும். அதனால நான் பண்ணேன், சரி 120 கொடுங்க, எவ்வளோனா சாப்பிடுங்க, வயிறு நிறைஞ்சி போகணும். நல்லா கேளுங்க, ஒருத்தர் நீங்கள் என்னை வந்து திட்டுறீங்க, ஒருத்தர் என்னை சாப்பிட்றீங்கன்னா அது பழிக்காது. ஏன்னா நீங்கள் சாப்பிட அந்த மாதிரி நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு சில பேர் குறை சொல்லிட்டு போவாங்க, அவங்க டாபிக் வேணாம். ஆனால் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நம்மளை நிறைய பேர் வாழ்த்துறதுனால தான் அந்த வாழ்த்துக்கள் தான் நம்மளை இங்கே கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கு. எல்லாமே அது உண்மை தான். இந்த சாப்பிட்றது வாழ்த்துறது ஒரு வாழ்த்துக்களால் கண்டிப்பாக பெரிய ஆகலாம். உண்மையாக பாராட்டுவாங்க, அப்போ சூப்பராக பண்ணுற பிரியாணி, நல்லா இருக்குது, நல்லா சாப்பிட்டேன், திருப்தியாக இருந்தது. நெகட்டிவ் கமெண்ட் 1000 பேர் பண்ணுவான், விட்டுரு. ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டு ஒரு 100 கமெண்ட்டில் 2 பேர் தான் பண்ணுறான். ஆனால் அந்த 98 பேர் நம்ம விட்டுறோம். அந்த நெகட்டிவை தான் நம்ம பார்க்கணும். அது எனக்கு மட்டும் இல்லை, அது எல்லாருக்கும் மட்டும் தான் இருக்கும் போல. அது நார்மல் ஹியூமன் மென்டாலிட்டி தான் சார். எவ்வளோதான் நம்ம நல்லது பண்ணாலும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம லைட்டாக இறங்கியிருப்போம், இல்லாட்டி வந்து லைட்டாக ஒரு சின்ன தவறு செஞ்சுருப்போம். பட் அதை தான் அவங்க மைண்டில் வச்சுருப்பாங்க, பண்ண நல்லது மறந்துடுவாங்க. இது நார்மல் ஹியூமன் மென்டாலிட்டி தான். இது போக இப்போ வந்துட்டு பிராய்லர் சிக்கனா இல்லாட்டி நாட்டுக்கோழியா அப்படின்ற ஒரு டாப்பிக்கும் நடுவில் வந்துச்சு. அதுவும் மெயினாக இந்த கோவிட்க்கு அப்புறம் வந்துட்டு பிராய்லரே சாப்பிடக்கூடாது, அதுவும் ஒரு ரீசன் தான் கோவிட் பரவுறதுக்கு அப்படிலாம் கூட நிறைய விஷயங்கள் வந்துட்டு மக்கள் மத்தியில் பேசப்பட்டது. ஸோ நீங்க அதையும் தாண்டி சிக்கன் பிரியாணி பண்ணும்போது நீங்க வந்து இப்போ நாட்டுக்கோழி இப்போ நிறைய இடத்துல கிடைக்கல. உங்களுக்கு நாட்டுக்கோழினா கடையில் இப்போ நாட்டுக்கோழின்னு கேட்டு வாங்குறீங்க, அவ்வளோதானே. அதுக்கு சில விஷயம் இருக்கு. நாட்டுக்கோழின்னா இப்போ நார்மலாக இப்போ இங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா நம்ம வீட்டானங்களாம், அதுதான் உண்மையில நாட்டுக்கோழி. இப்போ அந்த நாட்டுக்கோழியே வந்து இந்த பாய்லர் கோழி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? இப்போ கடையிலாம் வாங்குறீங்களா, அதெல்லாம் நாட்டுக்கோழியே கிடையாது, தெரியுமா? உண்மையாதான். யாருன்னா எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன், நீங்க வேணா யாருக்குன்னா கேட்டு வேணா பாருங்க. அந்த மாதிரி கேட்டு பாருங்க. நாட்டுக்கோழி நம்ம வீட்டுல எல்லாம் வளர்ப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருந்தா அது நாட்டுக்கோழி. அப்படியே தானா அது சாப்பிட்டு அரிசி கிரிசி அதெல்லாம் போட்டு வளரணும். இவங்க வந்து பாய்லர் கோழி மாதிரி அதை பண்றாங்க. எல்லா ஃபீல்ட்லயும் எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் வந்துட்டு பாலிடிக்ஸ்னு ஒன்று நடக்கும். ஸோ இந்த பிரியாணி மேக்கிங் இந்த ஃபீல்டில் வந்துட்டு பாலிடிக்ஸ் ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? எந்த மாதிரி இருந்துச்சு? ஃபேஸ் பண்ணியிருந்தா? ஃபேஸ் பண்ணாமல் யாரும் வர முடியாது. எனக்கான க்ரோத்தே என்ன தெரியுமா? என்னை எங்கே போனாலும் என்னை வந்து ஒருத்தர் தட்டுறதுக்கு ரெடியாகிறான், நீ வேஸ்ட்டு. இந்த படத்தில் சார்பட்ட பரம்பரை படத்தில் நீ ஓடுறா அவனுக்கு முன்னாடி இவனுக்கு முன்னாடி ஓடுறான் போது நான் சில ரீல்ஸ்லாம் நான் டெய்லியுமே பார்ப்பேன், எனக்கு பூஸ்டப் பண்ணிகிட்டே இருப்பேன் டெய்லியுமே. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்ஸாக தான் நான் இப்போ இந்த கார் ஏன் எனக்கு வேணா இது அவசியம் இல்லை இப்போதைக்கு. ஏன் வாங்கினேன்? எனக்கு நடந்த அவமானம். பிரியாணி கடை போட்டு நான் ஒரே மாதத்தில் விட்டு ஓடிட்டு இருப்பேன். எனக்கு நடந்த அவமானம்னால இன்றைக்கி பிரியாணி கடையில் அன்றைக்கி நினச்சேன், சென்னையில் நம்ம பெரிய ஆளாகிறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு 100 பேருக்காவது நம்ம பிரியாணி பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஓ அப்பு பிரியாணி நீங்கள் இன்னைக்கு எல்லாருமே செல்ஃபி எடுக்கிறாங்க போகிறாங்க, அது ஒரு ஹாப்பி தான். அந்த ஹாப்பி வந்து நான் மைண்டில் ஏற்ற மாட்டேன். ஆனால் என்னை எப்படி கண்டம் பண்ணாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நான் வளர்ந்து காட்டணும். அந்த ஊரில் என் காருக்கு எத்தா போகணும். நான் வண்டி தள்ளிக்கின்னு பனின்னு ஒரு இத்து போன பனின்னு சாக்ஸு போட்டுன்னு தள்ளின்னு போவேன். நான் வீட்டிலேருந்து அந்த கடைக்கு போகிற வரைக்குமே எல்லோரோட பார்வையா பார்த்தியா அதெல்லாம் இப்போ உருப்படாது, வேலைக்கு ஆகுதுன்ட்டு கண்ணுக்கு எதிரில் நான் வந்து இப்படி பார்ப்பேன். அவன் நம்மளை பேசுகிறான். இந்த கார்லேயே நம்ம ரவுண்டு போகலாம். இந்த கார் எவ்வளோ பேர் க்ரேஸாக பார்க்குறாங்க பாருங்கள். ஆடி காருன்ற தவிர அப்பு கார் போகுதுன்ற அது எப்படி இருக்கும் உங்களுக்கு ஃபீலு? அன்னைக்கு வந்து நம்ம ரோட்டில் தள்ளிட்டு போகும்போது தள்ளு வண்டியை ஒரு மாதிரி கேவலம் பார்த்தானுங்க. ஆனால் இன்னைக்கு ராஜா என் ஃப்ரெண்டு சொல்கிற மாதிரி ராஜா பகதூர் மாதிரி இதா அந்த மாதிரி நல்லா இருக்குது. செம்ம குட் வைப்பாக இருக்குது. அந்த ஒரு செம்ம ஹாப்பியாக இருக்கேன். இப்போ வந்துட்டு பிரியாணி கடைன்னு பார்த்தா தெருவுக்கு தெரு ஒரு ஏரியாக்கு ஏரியா எங்கே பார்த்தாலும் பிரியாணி கடையாக இருக்குது. இன்னைக்கு இருக்கிற அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய ஆள்லாம் அன்னைக்கு வந்து பெரிய மீடியாவும் இல்லை, சோசியல் மீடியாவும் பெருசாக இல்லை. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு போட்டியும் அந்தளவுக்கு இல்லை. அவங்க வந்து கடின உழைப்பால் தான் வந்துட்டாங்க. இன்றைக்கி நம்ம கடினமாக உழைச்சாலுமே ஆனால் ஏதோ ஒன்று தேவைப்படுது. அது வந்து கடவுள் எனக்கு ஏதோ இந்த மாதிரி இந்த கேமரா முன்னாடி பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அதை எனக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு. ஆனால் இதை தக்க வைக்கிறதுக்கு போராடி நிற்கிறோம், ஒரு நாளும் போராடுமாகுது. அதனால் அன்றைக்கி வாய்ப்புகள் இருந்தது, இன்றைக்கி வாய்ப்பு வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சந்து பிரியாணி கடை, அந்த பிரியாணி கடையிலும் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இன்றைக்கி நைட்டில் பிரியாணி கடையில் நிறைய பேர் கியூ நிற்கிறாங்களே, அது மேட்ரு இல்லை.
ஒரு மதியத்தில் ஒரு வெயிலில் வந்து அவ்வளோ க்ரௌடு நின்று என்கிட்ட வாங்குதுன்னா அது ஓகே, எனக்கு பெருமையாக இருக்குது. 1,00,000 கடையில் நான் டாப் 10க்குள்ளே வந்துடுவேன். அதாவது நைட்டு 10 கடையில் நான் டாப் 10ல் வரணும்னு அவசியம் இல்லை. 1,00,000 கடையில் என் கடை டாப் 10ஆக வரணும். கரெக்டாக அதை நான் பண்ணுறேன். யாரும் இல்லை, அதான் யாரும் இல்லை காட்டுக்குள்ளே நான் தான் ராஜான்ற கதை எனக்கு வேணாம். இப்போ எல்லா ராஜாவும் இருக்கிறதுல நான் ராஜாவாக இருக்கணும், மெயினாக ராஜா. அந்த மாதிரி ஒரு ஆசை. அதனால தான் ராஜா அந்த மாதிரி ஒரு மைண்ட் இருக்கிறதுனால தான் சரி ஏதோ ஓடிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி அப்பு கடை பிரியாணி வந்து டே டைம்ல மட்டும்தான் இருக்கு. நைட் டைம்ல ஓபன் பண்றதுக்கு ஏதாவது பிளான்ஸ் இருக்கா சார்? இருக்கு. நம்ம நைட் டைம்ல போட்டாலுமே ஒரு 2 மணி நேரம் காலி 1 ஹவர்ல காலி ஆயிடுது. கிச்சனில் போடுறோம், அதுவும் காலி ஆயிடுது. நானே பண்ண முடியும். நான் நைட்டு ஃபுல்லாக வச்சு விற்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். அங்கே எத்தனை போனோன்னே காலி ஆகிடுது. நைட்டில் தான் மெயினான ஸ்பாட்டில் போகணும்னு ஆசை. என்ன ஒன்று ஏன் அது மாதிரிலாம் நான் டக்குன்னு பண்ணலன்னா, அதை சொன்ன மாதிரி மீட் ப்ராப்ளம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு சார்ட் அவுட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மேன் பவர். இவங்களாம் தெளிவாக, இவங்களாம் நம்மளுக்கு கரெக்டாக இருப்பாங்க. இந்த மேன் பவர் வந்து நம்மளுக்கு விசுவாசமாக கரெக்டாக இருப்பான்னு தெரியணும் ஃபஸ்ட்டு. நேற்று மீட்டிங் போட்டேன், அப்போ அனலைஸ் பண்ணும்போது ஒரு 4 பேர் தான் விசுவாசமாக இருப்பான்னு சொன்னாங்க. மீதி எல்லாருமே கற்றுக்கிட்டு தான் வராங்க. நம்ம தப்பு சொல்ல முடியாதுல்ல. அப்போ எனக்கு என்னென்னா, நீ இங்கே இருப்பியா, நீ எவ்வளோ நாள் இருப்ப அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு நேற்று மீட்டிங் போட்டு ஒரு 4 பேர் தான் இருப்பாங்க. அதுக்கான பிளானை அது கீழே ஹெல்பர்ஸ் எவ்வளோ பேர்னா எடுத்து பண்ணுவோன்னு. இப்போ எல்லா கடையும் போடணும், எல்லாமே தரமாக கொடுன்னு ஆசை. ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற ப்ராப்ளம் என்ன, அன்றைக்கி ஒரு டபரா வச்சோம், இன்றைக்கி 10 டபரா எறியும் போது அதுக்கான சோர்ஸ் எல்லாமே செட் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு எல்லாமே நைட்டு இல்லை வெடிகாலம் பிரியாணி, நைட்டு பிரியாணி, மதியம் பிரியாணி, 24x7 மாதிரி பிரியாணி ஓடினே இருக்கும். அது ஐடியா இருக்குது, பார்ப்போம். ஓகே சார், அப்படி ஓபன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எங்களை கூப்பிடுங்க சார், நாங்க கண்டிப்பா வரோம். நைட் கடையில கண்டிப்பா கூப்பிடுங்க. ஓகே சார், இப்போ வந்துட்டு பிரியாணின்னு பார்த்தாலே நிறைய கடைகள்ல வந்துட்டு இப்போ பெரிய பெரிய கடைகள்லேயே வந்துட்டு எப்படின்னா, அவங்க அந்த பிரியாணி மிக்ஸை வந்துட்டு ஃபர்ஸ்டே ப்ரிப்பேர் பண்ணி நிறைய பிரான்ச் இருக்கும்போது அந்த மிக்ஸை வந்துட்டு அப்படியே அங்கே கொடுத்துடுறாங்க. அதை வச்சு அவங்க ரைஸ்லாம் போட்டு கறி போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அவங்க பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு ஏதாவது ஹார்ம்ஃபுல்னஸ் இருக்கும், இல்லாட்டி இல்லாமலும் இருக்கும். அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அது வந்து நல்லதா, இல்லாட்டி அது மக்கள் வாங்கி சாப்பிடலாமா, எப்படி அதை பார்க்குறீங்க? அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நான் நிறைய இடத்துல இப்போ தமிழ்நாடு மொத்தம் கேட்குறாங்க, ஃபாரின்லாம் கேட்குறாங்க ஃப்ரான்ச்சைஸ் கொடுங்க. அதான் நான் சொன்ன ஒரே வார்த்தை, ஐயா நான் பறக்கிறதுக்கு ஆசைப்படல, ஃபஸ்ட்டு நான் நிற்கிறேன், அதுக்கப்புறம் நடக்கிறேன், அதுக்கப்புறம் ஓடுறேன், அதுக்கப்புறம் பறக்கிறேன்னா கரெக்டு தானே? ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே கரெக்டாக இருக்கிற 4 கடையை நல்லா பண்ணுவோம், அதுக்கப்புறம் 5ஆவது கடை போவோம், அப்புறம் 6ஆவது கடை போவோன்ற மாதிரி. அந்த மசாலாஸ்லாம் வந்து எனக்கு அதில் பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஒரு பெரிய கிச்சன், இப்போ நான் இங்கே இப்போ சென்னையில் இங்கே ஒரு கிச்சன் இருக்கா, இப்போ கோயம்புத்தூரில் கேட்குறாங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு 5 கடை போடணும், அப்போ அங்கே ஒரு சென்ட்ரலைஸ் கிச்சன் ஓப்பன் பண்ணணும். இங்கேருந்து மசாலா அரைக்கிற இதெல்லாம் அது வேலைக்கு ஆகாது. அங்கே குக் பண்ணி அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக அங்கே கொடுக்கணும். இதில் பிரியாணியில் என்னங்க இருக்குது? ஒன்றுமே இல்லைங்க. என்ன இருக்குது? வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி பூனா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாத்தூள், உப்பு. 2 பேர் 3 பேருக்கு பண்றதுன்னா ஓகே அப்படி சொல்லி முடிச்சிடலாம். நீங்க வந்துட்டு இத்தனை பேருக்கு பண்றீங்க, அதுவும் அன்லிமிட்டடா பண்றீங்க. ஆப்வியஸ்லி அதுக்கு நிறைய டைம், அதுதான் செலவாகுது இல்ல? இல்லை அதான் சொல்கிறேன், அதை பண்ண முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி மிஞ்சி போனால் என்ன பண்ண முடியும்? ஒரு அந்த பட்டை லவங்கம், ஏலக்காய், அவ்வளோதான். அது 3 தான் அரைச்சி வைக்க முடியும் பிரியாணிக்கு. வேறு என்ன இருக்குது? அந்த ஸ்டார் அனீஸ் அது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ ஃப்ளேவரே அந்த பட்டை லவங்கம், ஏலக்காய் தான். இப்போ என்னோடய பிரியாணியை வந்து பெருசாக ஆட் பண்ண மாட்டோம். பட்டை லவங்கம், ஏலக்காய், எண்ணெய், பச்சை மிளகா, கொத்தமல்லி புதினா, உப்பு, மிளகாத்தூள், அவ்வளோதான். ரைஸு அவ்வளோதான். கறி, இதுதான். அதை கரெக்டான முறையில் செஞ்சால் எல்லா பிரியாணி தரமாக இருக்கும். நம்ம அதுக்காக வேறு எதுவுமே நம்ம பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே, இப்போ நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ்க்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆல்ரெடி 2-3 சைன் பண்ணிட்டு எல்லாமே பேமெண்ட்லாம் வாங்கிட்டு இப்போ தாம்பரத்தில் ஓப்பன் ஆக போகுது. அடுத்தது வந்து கிண்டி ஐடிசி கிரான்னு சொல்ல, அது பக்கத்தில் ஓப்பன் ஆக போகுது. இப்போது இதை முடிச்சுட்டு ஆவடியில் ஒன்று கடை பார்க்க போகிறேன், அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ சென்னையில் இருக்க இந்த ஹாட் சென்டர்ஸாக பார்த்து நீங்கள் வந்துட்டு ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ வந்துட்டு அந்த ஃப்ரான்ச்சைஸ் சொன்னீங்கல்ல, அதை பற்றின டீட்டெயில்ஸ் லைக் இதுதான் வந்துட்டு ப்ரொசீஜர், இவ்வளோ கொடுப்பேன், இதுக்கு இவ்வளோ வரும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நிறைய பேர் அப்பு கடையில் வந்தால் கோடீஸ்வரனான்றதை தயவுசெய்து வராதிங்க. ஃபஸ்ட்டு எங்கேயோ நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசையாக இருப்பீங்களே, அவங்க வாங்க. ரொம்ப நாள் பிஸ்னஸ் பண்ணணும், ஆனால் நீங்கள் நிறைய பேர் பிஸ்னஸும் பண்ணியிருப்பீங்க, அவங்களால வந்து க்ரோத்தே ஆக முடியாது. ஏன்னா ஏதோ நம்ம மிஸ் பண்ணுறோன்னு உங்கள் மைண்டுக்குள்ளேயே போட்டு குழப்பிட்டே இருப்பீங்க. அதை தொடர்ந்து பண்ணால் தான் அது க்ரோத் ஆகும். இப்போ நான் ஏன் இந்த படம் சீன்லாம் சொல்கிறேன்னா, அந்த என்ன படம் அது மாங்காய் கண்ணு
மாங்கன்று உள்ளே வச்சுட்டு நோண்டி நோண்டி பார்ப்பாங்களே, லவ் டுடே ஓகே. அந்த மாதிரி அதை விட்டுற அப்போ தான் வளரும்ன்ற மாதிரி நம்ம அதை விடணும். அது ரொம்ப நாள் ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். ஒரே நாளில் வந்து பெரிய ஆள முடியுது. அதனால் அப்பு கடைக்கு வரீங்க, ஃப்ரான்ச்சைஸ் வேணும்னா சில ப்ரொசீஜர் இருக்குது, சில டாக்குமெண்டேஷன் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் 5 லட்சம் 10 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கேட்கணும். அப்படிலாம் இல்லை, மினிமம் ஒரு அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட்டு கொடுத்து எடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா அங்கே என்ன சம்பளம் வாங்குறீங்களோ அந்த சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஓனராக கிடைக்கும். புரியுதுங்களா? புரியுது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே சம்பளம் கிடைக்கும். நீங்கள் அவங்களுக்கு கீழே வேலை பார்ப்பீங்க, அதே சம்பளம் இங்கே கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஓனராக இருப்பீங்க. அப்போது பெரிய லாபத்துக்கு வராதிங்க, சின்ன லாபத்துக்கு மக்களுக்கும் ஒரு சேவை பண்ணுற மாதிரி நல்ல ஃபுட்டு கொடுக்கணும். அது சேவை தானேங்க. ஏன்னா அவ்வளோ நெருப்பில் கஷ்டப்பட்டு நம்ம சின்ன மார்ஜின் தான் வைக்கணும். இன்னொன்று என்னென்னா கடைக்கு ஏற்ற விலை, விரலுக்கு ஏற்ற வீக்குன்னு ஒரு பழமெல்லாம் சின்ன பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த கடையில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு ஏறும். ஒரு நார்மல் கடையில் வைக்கிறோன்னா அதுக்கு ஒரு ரேட்டு. ஏன்னா அப்போ தான் நம்ம எடுக்க முடியும், இல்லைன்னா நம்ம லாஸ் தான். ஒரு நாள் கொஞ்சம் தொடர்ந்து அப்பு ட்ரெண்டிங்லேயே வந்தான், திரும்பி பார்த்தா அப்பு காணாத போயிடுவான். ஏன்னா இதில் அவ்வளோ லாஸ் இருக்குது. இது கரெக்டாக பண்ணேன்னா லாஸு. இன்றைக்கி நீங்கள் வீடியோ எடுக்க வருவீங்க, எங்கே அப்புன்னு ஒரு வீடியோ எடுத்தேன், அந்த மனுஷனை ஆளையாக காணும். ஏன்னா இதில் டக்குன்னு ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, டக்குன்னு இறங்குறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. நல்லா பார்த்து நிதானமாக பண்ணணும். ஃப்ரான்ச்சைஸ் தேடி வாங்க, ஃபோனே பண்ணாதீங்க, ஸ்ட்ரைட்டாக ஈவினிங் கிச்சனில் வந்துடுங்க. ஒரு மீட்டிங் டெய்லியுமே ஒரு 10 பேருக்கு மீட்டிங், டெய்லி 10 பேர் வராங்க, பண்ணிகிட்ருக்கோம். சார் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்துட்டு எவ்வளோ பிரியாணி செய்கிறீங்க? பீஃப், மட்டன், சிக்கன், இது 3. இப்போதைக்கு வந்து ஒரே ஒரு கடையில், அந்த ஆயிரம்பா கடையில் மட்டும் 130 kg ஓடும் ஒரு நாளைக்கு. அதுவும் 2 hours. 2 ஹவர்ஸில் 130 kg? ஆமாம். நிறைய பேர் ஒரு கடையில், அதுக்கு தப்பாக சொல்ல, ஓகே, எனக்கு அது பெருமையாக இருக்குது. பரவாயில்ல, 2 ஹவர்ஸில் நம்ம இத்தனை கிலோ அடித்து காலி பண்ணுறோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அன்றைக்கி நான் இப்போ 3 கிலோ வச்சு உட்காந்துன்னு இருப்பேன். ஒரு யாரோ அட்ரஸ் கேட்க வருவாங்க, நான் டக்குன்னு ஒரு பிரியாணி செய்யலாண்டாப்பா அப்படி டீ வந்து நின்று பார்ப்போம். சார் இந்த கடை இந்த கம்பெனி எப்படி போனோம் பாவீங்களா, ஒரு பிரியாணி மிஸ் ஆயிடுச்சுடா அப்படின்ற மாதிரிலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டேங்க. அது ஒரு செம்ம, அந்த 4 வருஷம் செம்ம ஹாப்பியாக ஜேர்னி. அது நான் நினச்சி இங்கே உக்காந்துட்டு இப்படி நினச்சி பார்க்கும்போது, சே நம்ம எப்படி கஷ்டப்பட்டோம்னா இன்னும் கஷ்டப்படுறோம். ஆனால் அதுலேருந்து ஒரு ஸ்டெப் ஏறிட்டோம். அந்த தள்ளுவண்டி தள்ளுற ஸ்டேஜ் இல்லை. ஆனால் எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 வண்டி, ஆடி கார். அப்போது அந்த 3 வண்டி இருக்குது. இப்போ எங்கிட்ட டாடா ஏசி 2 டாடா ஏசி இருக்குது, ஒரு ஈகோ கார் இருக்குது, இது ஒரு ஆடி கார் இருக்குது. பர்சனலாக ஒரு கார், சின்ன கார் ஒன்று வாங்க போகிறேன். இந்த கார் மெயினாக கொண்டு போனீங்கன்னா எங்கள் டீசல் பெட்ரோல் போட முடியல, 2 தான் மேலே தாங்க. ஒரு 8 பாருங்க, அங்கே பாருங்கள் 2.4. அச்சோ. அதனால் இது கொஞ்சம் மெயினாக எங்கன்னா போகலாம். சின்ன கார் ஒன்று வாங்க போகிறேன். கங்க்ராச்சுலேஷன் சார், அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். நாங்கள் மனசார உங்களை வாழ்த்துறோம். இன்னும் நீங்கள் வந்துட்டு பெரிய சக்ஸஸ்க்கு வந்து நீங்கள் ரீச் ஆகணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 10% தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு உங்கள் சைட்ல இருந்து நீங்கள் சொல்லுங்கள். 100% 10% தான் வந்திருக்கேன். அந்த 100% நோக்கி உங்கள் பயணத்துக்காக நாங்கள் வந்துட்டு ரொம்ப ப்ரே பண்ணிக்கிறோம். அண்ட் ஆல் த பெஸ்ட். நீங்கள் கண்டிப்பாக அந்த 100% ரீச் பண்ணுவீங்க சார். ரொம்ப நன்றி மேடம். நீங்கள் பிரியாணி கேட்டீங்க, அந்த பிரியாணி இப்போ சாப்பிட்ருவோம். ஓகே சார். இப்போது என்கிட்ட சிக்கன் பிரியாணி இருக்குது, சார் கிட்ட பீஃப் பிரியாணி இருக்குது. 2 பிரியாணி கொஞ்சம் சாப்பிடுங்க, டேஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் நான் சொல்கிறேன், நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, நான் 2மே டேஸ்ட் பண்ணுறேன். டேஸ்ட் பண்ணி 2 எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆனால் இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன், ஏன்னா நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டேன். நான் சாப்பிட ஆரம்பிக்க போகிறேன். ஓ மை காட், செம்ம சாஃப்டாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து நான் இப்படிப்பட்ட ஒரு சிக்கன் லெக் பீஸில் பிரியாணியில் இப்படி வந்துட்டு தொட்ட உடனே போனை விட்டு வெளியே வர மாதிரி பீஸ் நான் இன்றைக்கி தான் வந்துட்டு பார்க்குறேன், ரொம்ப நாள் கழித்து. அதான் சொல்கிற மாதிரி டைம் இருக்குது நிறைய, அது மீட்டு குக் பண்ணுற டைம் இருக்குது. அர்ஜென்ட்டு பட்டால் எதுவுமே நல்லா இருக்காதுங்க. நான் பேசுங்க சார், நான் சாப்பிட போகிறேன். நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்டே இருங்க, அது நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ இந்த மீட்டுமே நல்ல ஒரு மீட் தான் இது. ஆனால் கொஞ்சம் பெரிய பிக் சைஸ் சொல்லுவாங்களே, பிக் சைஸ் மாடு. இது நல்லா தான் இருக்கும், டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு 1/2 hour கொதிச்சா தான் அது வந்து 40 minutes கொதிச்சா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிக்கன் பிரியாணி எப்போவுமே ஒரு நார்மல் டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம சிக்கன் பிரியாணி அப்படி போட்ட உடனே வெந்துடும். ஓகேவா இருக்கா பிரியாணி? சூப்பராக ஓகேவா, சூப்பராக இருக்குது. அப்படி ஓகேலாம் சொல்லாதீங்க. அந்த மாதிரி அதே மாதிரி நம்ம பிரியாணி சாப்பிட்டு தெகிட்டாது, அடிக்காது. ரொம்ப அந்த ஒரு ஃப்ளேவர் நிறையத்தெல்லாம் ஒரு மாதிரி ஃப்ளேவர் நிறைய அடிக்கும். அந்த மாதிரி நம்மக்கிட்ட அடிக்காது. பாருங்கள், பீசஸ் எல்லாம் கூட நல்லா தான் வந்துருக்கு பாருங்கள். இன்றைக்கி சூப்பராக இருக்குது பிரியாணி. நானும் பீசஸ் தான் சாப்பிட்டேன் முன்னாடியே, அவங்க சொன்னதுக்கு முன்னாடி சாப்பிட்டோம்.
ஒரு சின்ன கேள்வி. ம். நீங்கள் வந்துட்டு பிரியாணி கடை போடணும், அது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா, அந்த தாட் எப்போ வந்துச்சு, ஏன் வந்துச்சு, யார் இன்ஸ்பயர் பண்ணா? இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த ஃபீல்டுக்கு வரத்துக்கு முன்னாடி யாரும் இன்ஸ்பிரேஷன் இல்லை. அந்த ஃபீல்டுக்கு வந்த பிறகு தான் இன்ஸ்பிரேஷன் சேலம் மாறார் ஐயா. ஏன்னா அவரும் இந்த மாதிரி தான் வந்திருக்கார்ல, அப்போ நம்மளால ஏன் வர முடியாது அன்றைக்கி முடிவு பண்ணேன். ஆனால் இதுக்கு வரத்துக்கு முன்னாடி நான் ஒரு டிரைவர், லிகமெண்ட் டேராக இருந்தனால கால் வந்து வீக்கம் அதிகமாகிடுச்சு, வண்டி ஓட்டவும் முடியல. அதுக்கப்புறம் ஒரு கடை போடலான்ட்டு ஒரு ஐடியில் இருக்கும்போது நானும் ஒய்ஃபும் டிஸ்கஷன் பண்ணோம், எதனா ஒன்று பண்ணணும். இந்த வருமானம் இல்லை, அந்த வருமானத்துக்கு என்ன பண்ணணும்னு சொல்லும்போது சரி இதை பண்ணலாம். அது வந்து பண்ணும்போது அப்படியே ஒன்று அப்படியே கிளிக் ஆகி நீங்கள் இந்த அளவுக்கு அப்படியே வந்துட்டோம். ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபீல்டு நான், அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு 5 கிலோ 10 கிலோ ஓட்டி நம்ப அதுவே இருந்துக்கலாமான்ற மாதிரி தோணுது. இன்றைக்கி அங்கங்கேருந்து வர ப்ரெஷர் தாங்க முடியல சார், அவ்வளோ டென்ஷன் ஆகுது. ஒரே கஷ்டமாப்பா, இது ஒரே கஷ்டமாப்பா. ஃபோன் ஒரு பிஞ்சு ரொம்ப நாளான்றது, அந்த மாதிரி கான்செப்ட் இருக்குது. முடியல, அவர் வளர்ந்து வரணும்னா எவ்வளோப்பா. ஆனால் பெரிய ஆள்லாம் எப்படி தான் தாக்கு பிடிக்கிறாங்கன்னு தெரிலப்பா. சே, உங்களுக்கு அப்பு கடை பிரியாணி தவிர எந்த பிரியாணி சாப்பிட ரொம்ப பிடிக்கும்? அப்படி இல்லை, பிரியாணி நல்லா பிடிக்கும். அதான் நேற்று ஒரு ஃபங்க்ஷனில் கேட்டுக்கிறானு, என்னண்ணா டெய்லியும் நான் பிரியாணி சாப்பிடுவேன், 3 வேளையும் சாப்பிடுவேன் போடா. ஏன்னா நேற்று மதியம் என் கடையிலேருந்து சாப்பிட்டேன், நைட்டும் போய் எங்கள் பிரியாணி சாப்பிட்டேன், இப்போ காலையில் பிரியாணி கொடுத்தாலும் சாப்பிடுவேன். இது ஏதோ நம்ம டீம்ல யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதே. அவர் வேற யாரெல்லாம் கேமரா வந்து அவர் பார்த்து நிற்கிறாரு, நான் தர மாட்டேன் பாபு. இதுக்கப்புறம் நாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை வந்துட்டு கிளாஸ் நாங்க சந்திக்கிறோம். எனக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா திகட்டவே இல்லை. சில இடத்துலலாம் வந்துட்டு ஒரு நாள் இல்லாட்டி அந்த ஒரு வேளை மட்டும்தான் பிரியாணி சாப்பிட முடியும். இங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலாம், திகட்டவே இல்லை எனக்கு. லிட்டரலாக ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அப்பா வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, அதுக்கு மெயினாக மனசும் நிறைஞ்சிருச்சு. அதனால நான் ஓகே போதும் அப்படின்ற அளவுக்கு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நீங்களும் பெருந்தன்மையாக கொடுத்துட்டே இருந்தீங்க. இப்போ சாப்பிட்டாச்சு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு குட்டி ஆசை, இந்த காரில் ஒரு டிரைவ் சும்மா அப்படி பக்கத்தில் ஒரு ரவுண்ட் கண்டிப்பாக போகலாமா? தேங்க்யூ சார்.